ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறது இல்லை. பைசா வாங்கிக்கிட்டு நம்ம எந்த டிப்ஸும் கொடுக்கறது இல்லை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம பிஸ்னஸ் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம ஸ்க்ரீன் அப்பில் நம்ம ஒரு ஷேர் இப்போ 19 ஆயிருக்கு நம்மளுடைய அந்த லிஸ்ட்டில். இதில் இன்னும் 1 2 தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதை பார்த்து முடிச்சிட்டோம். நான் வேற ஒரு ஸ்க்ரீன் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு புதுசாக ஒரு ஷேர் எனக்கு கிடச்சி. நான் அது இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணல. எனக்கு புதுசு, எல்லாருக்கும் புதுசுன்னு சொல்லலை. எனக்கு ஒரு ஷேர் கிடச்சிச்சு. அந்த ஷேர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு விம்டா லேப்ஸ். இது பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தேன். நல்லா ஒரு க்ரோயிங் கம்பெனி மாதிரி தெரியுது. அப்போ இதோட காம்படிட்டர் டிவிஸ் லேப் வருவானாங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ இவன் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா கரெக்டாக வருது அப்படின்னு சொன்னால், டிவிஸ் லேப் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நம்ம இந்த இதில் இருக்கக்கூடிய அனாலிசிஸை நம்ம பார்த்துருவோமே. இவங்க மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன்ஸில் நிறைய கம்பெனிஸில் ஆக்சுவலாக ஆனுவல் ரிப்போர்ட்னா இப்படி தான் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். நிறைய கம்பெனியில் இந்த மாதிரி கொடுக்குறதில்ல. எடுத்த உடனே என்னமோ 2 ப்ராடக்ட்டை அவங்க கையில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை சொல்லிவிட்டு அப்புறம் டேட்டா, அந்த ஃபினான்ஷியல் டேட்டாக்குள்ளே போயிடுறாங்க. நிறைய கம்பெனியில் கொடுக்கறதில்ல. இப்போ இவங்க கொடுத்துருக்குறாங்க. அதனால நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இவங்க என்ன ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், குளோபல் எக்கானமி ட்ரெண்ட் 2024ல் 0.2 இன்க்ரீஸ் ஆகி 3 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அலைன்ஸ் ரிசர்ச்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஐஎம்எஃப் அலைன்ஸ் ரிசர்ச், ஐஎம்எஃப் வித் அலைன்ஸ் ரிசர்ச்சில் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவுக்கு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் என்ன ஆகுது? வேர்ல்ட் வைடு எக்கனாமி இது கொஞ்சம் ஸ்லோ டவுன் தான். என்னதான் இருந்தாலும் இப்போ நீங்கள் 2022ல் 3.4 இருந்ததுக்கும் 2024ல் 3 வர்றதுக்கும் ஸ்லோ டவுன் தான். போன இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் 0.2 கூட வருது. இப்போ குளோபல் லெவலில் ஸ்லோ டவுன் ஆகும்போது என்ன ஆகுது? நமக்கு டொமஸ்டிக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டிமாண்ட் மாத்திரம் தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அதுவும் பார்த்தோம்னா காம்படிட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, மார்க்கெட் லீடர் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரியும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்கம் குறையும். இப்போ குளோபல் லெவலில் கொஞ்சம் கூடுது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் கூடும். இப்போ இவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய க்ரோத்தை என்ன எதிர்பார்க்குறாங்க? 6.8, இப்போ 6.7ன்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஆர்பிஐ கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை நம்ம தனியாக பேசுவோம். அது அடுத்த வாரம் நம்ம பேசுவோம். இந்த வாரம் 21ஆம் தேதி முடியாது. அடுத்த வாரம் நம்ம பேசுவோம். பட்ஜெட்டுக்கு முன்னாடி எப்படியும் பேசுவோம். அப்போ 6.7 கொடுத்துருக்குறாங்க. ஆர்பிஐ 6.884 கிட்டக்க இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கும் எக்கனாமிக் க்ரோத் இருக்குது. இப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த கம்பெனி டெஸ்டிங், இன்ஸ்பெக்ஷன், சர்டிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட், இதுதான் இவங்களோட இது. இவங்க அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்க, இப்போ தேர்ட் பார்ட்டி டெஸ்டிங்னு சொல்கிறது இதை. அதை இங்கேருந்து நம்ம பார்ப்போம். இவங்க என்ன பண்ணுறாங்க? தேர்ட் பார்ட்டி டெஸ்டிங் எதுக்காக அப்படின்னு சொன்னாக்க, எல்லா கம்பெனிஸ்லேயுமே ரிசர்ச் ஆர்கனைசேஷனை இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ரிசோர்ஸஸ் வச்சுக்கணுங்கிற ரிசோர்ஸஸ் இருக்காது. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் நம்ம எந்த ரிசர்ச்சும் வச்சுக்க முடியாது. நம்ம ரிசர்ச் லேபெல்லாம் வச்சுக்க முடியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ரிசர்ச் லேப்ஸில் நம்ம போய் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அவங்க என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணணுமோ அந்த டெஸ்ட்டெல்லாம் நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு சார்ஜ் நம்ம பே பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ தஞ்சாவூரில் எனக்கு தெரிஞ்ச ஒன்று இருக்குது. அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்டுக்கு தஞ்சாவூரில் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ஆரஞ்சு பழ ஜூஸ் போட போகிறோம் அப்படின்னு நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், லேபிளிங்கில் அந்த
எனர்ஜி இதெல்லாம் என்னென்ன சக்திலாம் இருக்குன்னு பிரிஞ்சு வைக்கணும். இது எவ்வளோ நாள்ல கெட்டு போகாம இருக்குன்னு எக்ஸ்பைரி டேட் குடுக்கணும். இந்த எக்ஸ்பைரி டேட் இது எல்லாமே வந்து இந்த மாரி ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து சர்ட்டிஃபை பண்ணுவாங்க. அவங்க லேப்ல போட்டு சர்ட்டிஃபை பண்ணி குடுப்பாங்க. இப்படி வந்து தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷனுக்காக இந்த ரிசர்ச் பண்ணி குடுக்குறாங்க. பெரிய கம்பெனி இப்ப ஹிந்துஸ்தான் யுனிலீவர் மாரியோ, டாடா மாரியோ இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அவங்க வச்சிருக்குவாங்க ரிசர்ச் லேப். பட் சின்ன கம்பெனிஸ் நெறைய பேர் வந்து அ என்னென்ன டைப் ஆஃப் ரிசர்ச் தேவையோ அவ்வளோத்தையும் வச்சிருக்க முடியாது. ஈவன் அ இன்னைக்கு வந்து பெரிய பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் மாத்திரம் தான் ரிசர்ச் லேப் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் மீடியாக்கரா இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் அவங்க வந்து ரிசர்ச் லேப் வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து இந்த மாரி தேர்ட் பார்ட்டி டெஸ்டிங் கம்பெனிஸ்ட்ட தான் குடுத்து ரிப்போர்ட்ட வாங்கி, அதுக்கப்புறமா அத பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து அத ஃபர்தர் பிசினஸ் ப்ரொசீடிங்ஸ்க்கு உள்ள கொண்டு போவாங்க. ஸோ, அப்ப அந்த மாதிரி வந்து தேர்ட் பார்ட்டி டெஸ்டிங் பண்ணக்கூடிய கம்பெனி தான் இந்த விம்டா லேப்ஸ். அப்ப பிசினஸ் எந்த அளவுக்கு அவங்களுக்கு புது கண்டுபிடிப்பு எந்த அளவுக்கு இருக்கு, எதெல்லாம் டெஸ்ட் பண்ணி எதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் பண்ணணும், இது பூரா இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரி இவங்க எங்கெங்கெல்லாம் பிசினஸ வந்து டெஸ்டிங் பொசிஷன் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அக்ரிகல்ச்சுரல் மெயின். நெறைய இடத்துல வந்து அக்ரிகல்ச்சுரல் மெயின். அக்ரிகல்ச்சுரல்ல சாயில் டெஸ்ட்லேருந்து கார்ப் ஈல்டு டெஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துடுறாங்க. அப்ப கம்ப்ளீட் அக்ரிகல்ச்சுரல் ப்ராசஸ ஃபுல்லா கொண்டு வந்துர்றாங்க. புரொடக்ஷன், அக்ரோ புரொடக்ஷன் காப்போட எண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் இவங்க கொண்டு வந்துர்றாங்க. அதுக்கப்புறமா அத வச்சுட்டு நம்ம வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்லாம் நம்ம செய்ய போறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஆப்பிள் ஜூஸ் போடணும்னு நெனைக்கிறோம். அப்ப இந்த ஆப்பிள்ல இருக்கக்கூடிய இது வந்து எனர்ஜி சோர்ஸஸ் எப்படி இருக்கு? நான் சும்மா ஒரு என்னோட லேமேன் அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் சொல்றேன் நான். நான் வந்து ஒரு காலத்துல மக்கள்ட்ட பேசும்போது, நீங்க இப்படிலாம் செய்யலாம். அப்ப அந்த காலத்துல வந்து அதெல்லாம் இல்லாம இருந்தது. இந்த ஜூஸ் போடுறது இதெல்லாம் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னது. அந்த காலத்துல அது இல்லாம இருந்தது. இப்ப அப்படி கிடையாது. இப்ப அந்த மாரி இல்ல. ஸோ அப்ப இப்ப வந்து இந்த மாரி ஒரு இது பண்ணுங்க, ஜூஸ் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த எனர்ஜி ட்ரிங்க். ஹார்லிக்ஸுங்கிறது என்ன இருக்கு? மால்ட்டு தானே. மால்ட்டு, அப்புறம் இந்த கம்பு, கோதுமை, கெல்லாட்ஸு இதெல்லாம் சேர்த்து தான் அவன் ஒரு நைஸா பால்ல கரையிற அளவுக்கு ஃபைன் டியூனிங் பண்றான். அதுதான் அது. ஃபைன் டியூன் பண்ண எனர்ஜி உடைஞ்சிறக்கூடாது. அவன் மாவு மாரி கொண்டு வரான். எனர்ஜி உடைஞ்சிறக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எனர்ஜி உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா, அப்புறம் அந்த ட்ரிங்க்க குடிக்கிறதுல அர்த்தம் இல்ல. ஸோ, இப்ப எந்த அளவுக்கு ஃபைன் டியூன் பண்ணினா கரையும், பிளஸ் எனர்ஜியும் உடையாது அப்படிங்கிறத இவங்க டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு பேட்டர்ன் ப்ரோகிராமா அ ம ப்ரோ பேட்டர்ன் ப்ராடக்ட்டா அவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க. இத மாரி தான். இப்ப நம்ம ஒரு ஆப்பிள் ப்ரொடியூஸ் பண்றோம். இப்ப அந்த ஆப்பிள கொண்டு போயி எனக்கு நான் ஜூஸா போடப் போறேன். அ அப்படின்னு நம்ம போய் குடுக்குறோம். அப்படின்னு சொன்னாக்கா, இவங்க வந்து அந்த ஆப்பிள எடுத்து எனர்ஜி சோர்ஸஸ போட்டு, ஜூஸ் எடுத்து அதோட எனர்ஜி சோர்ஸஸ போட்டு, அதுக்கப்புறம் இது வந்து ஏஜிங்க்கு உண்டான இத குடுப்பாங்க. அது குடுத்த உடனே எவ்வளோ நாள்ல அது வந்து எக்ஸ்பைரி ஆகுது, கெட்டு போறது அப்படிங்கிறத பார்த்துட்டு, இவ்வளோ நாள்ல கெட்டு போகுது அப்படிங்கிறத சர்ட்டிஃபை பண்ணிருவாங்க. சர்ட்டிஃபை பண்ணுவோம். இப்ப நம்ம இதுல ஏதாவது நம்ம தனியா வந்து ஒரு மிக்ஸ் பண்றோம்னு வச்சுக்கங்களேன். இப்ப வேல்யூ ஆடட் சர்வீசஸ் சப்சிக்வென்ட்டா பியூர் ஆப்பிள் ஜூஸ் இல்லாம, வேற ஏதாவது இன்னும் ஒண்ணு போட்டு அதுல புது ட்ரிங்க்கா நம்ம உண்டு பண்றோம்னு வச்சுக்கங்க. அப்படி உண்டு பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு நமக்கு பேட்டர்னும் வேணும். இந்த டெஸ்டிங் ப்ராசஸ், சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ்ல இவங்க பண்ணி குடுத்துடுறாங்க. அ எனக்கு தெரிஞ்சு இந்தியா பேட்டர்ன் எடுத்து குடுத்துடுறாங்க. அ இந்த இதுக்கு இன்டர்நேஷனல் பேட்டர்ன் பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. நம்ம இவங்க கையில எல்லாத்தையுமே குடுத்துறலாம். ஸோ, அப்ப இவங்க வந்து அக்ரிகல்ச்சுரல், ஃபுட் எல்லாத்தையுமே பண்றாங்க. வாட்டர் நம்ம வந்து வாட்டர், ஏர் எல்லாத்தையுமே பண்றாங்க. மெடிசின்ஸ், பார்மசூட்டிக்கல் அதுக்கப்புறம் டயக்னைசிஸ் ஓட டெஸ்ட்டு, அம் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸு இப்போ வந்து அத சேர்த்துருக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டெஸ்டிங் மிஷின்ஸ்லாம் இப்ப ஆட் பண்ணியிருக்கிறாங்க புதுசா, இந்த வருஷம். ஸோ, இப்ப ஆர்&டியோட டோட்டலா அவங்களால எக்கோசிஸ்டம் அதாவது ஆர்&டியோட வேலைய பூரா இவங்க பார்த்து குடுக்குறாங்க. இப்போ புதுசா ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொன்னா, அதையும் நம்ம வந்து அங்க போய் டெஸ்ட் பண்ணலாம்.
சில இடங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு அந்த இது வந்து ஆர்&டிக்குன்னே தனியா இப்போ கோயம்புத்தூர்லலாம் போட்டிருக்கிறாங்க. நெறைய பேர் அக்ரிகல்ச்சுரல் அத நம்ம அந்த இடத்துல ஒரு இத போட்டு விட்டு, அங்கேயே லேப் இருக்கும். காசெல்லாம் குடுத்து நம்மளே கூட இப்ப நமக்கு அந்த இது தெரியுமா இருந்தா, நம்ம அதில படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளே அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளே புது விதைய கண்டுபிடிச்சுக்கலாம். நம்ம வந்து மார்க்கெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து டெஸ்டிங் லேப் வந்து கவர்மெண்ட்டும் நெறைய பண்றாங்க. இவங்க பிரைவேட் பண்றாங்க. கவர்மெண்ட்ல எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது தெரியல. ஸோ, இப்ப இந்த மாதிரி வந்து டெஸ்டிங் லேப்ப வந்து இவங்க பண்ணி குடுக்கறது தான் இவங்களுடைய பிசினஸ் மாடல். இது ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மாடல் தான். ஆஸ் லாங் அஸ் எல்லா கம்பெனிக்கும் ஆர்&டி ஃபெசிலிட்டிய இன்கார்ப்பரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வர்ற வரைக்கும். இல்லாட்டியும் அது வந்து வந்துட்டே இருக்கும். இவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எம்எஸ்எம்இ. அப்ப நம்மளோட வைடு கவரேஜ் எங்க இருக்கு? எங்கெங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியல் காரிடார் இருக்கோ, அங்கெல்லாம் இவங்க ஒரு லேப் டெஸ்ட் பண்ணாங்கன்னா, லேப செட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா, அங்கெல்லாம் இவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நெறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அ எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர்ல இருக்கு. அது நான் பார்த்துருக்கிறேன். மதுரையில கோயம்புத்தூர்ல இருக்கு. அது எனக்கு தெரியும். மதுரையில இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. மெட்ராஸ்ல இருக்காங்கிறது எனக்கு தெரியல. எங்க இருக்குன்னு தெரியல. மெட்ராஸ்ல தான் ஊர்பட்டது எல்லாமே இருக்குமே! அது இந்த மாதிரி டெஸ்டிங் லேப் தான் நான் சொன்னேன். நான் இதில குடுத்துருக்கக்கூடிய நான் சொன்ன ப்ராடக்ட் என்னுடைய அ அறிவுக்கு எட்டின வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதில நெறைய இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, ப்ராடக்ட் டெவலப்மென்ட், பிளெண்டிங் எல்லாத்தையுமே இவங்க க பண்றாங்க. பார்மஸ்யூட்டிகலுக்கு எது எது எவ்வளோ எவ்வளோ பெர்சன்டேஜ் பண்ணா என்னென்ன இம்பேக்ட் கிடைக்குது, அவ்வளோத்தையும் அவங்க பண்றாங்க. ஃபீல்டுல வந்து கிட்டத்தட்ட இவங்க வந்து 38 இயர்ஸா இவங்க இருக்கிறாங்க. 20 ரீஜினல் அண்ட் இது வந்து சேட்டில் சேட்டலைட் லேப்ஸ் இருக்கு இந்தியால. 44,00,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உண்டான அல்ட்ரா மாடர்ன் லேப் ஸ்பேஸ் இருக்கு. 1400க்கும் மேல டீம் இருக்கு. அ இந்த அளவுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியலான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்தியாவோட குரோத் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் குளோபல் ட்ரெண்ட் எவ்வளோ போய்க்கிட்டு இருக்குன்னு. இப்ப இந்த டெஸ்டிங் லேப்போட பிசினஸ வந்து பிசினஸ் குரோத் என்ன பண்றாங்கன்னா, 2023ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 223 பில்லியன் தான் 223 பில்லியனா இருந்திருக்கு. அதே இது 2028ல இவங்க ப்ரொஜெக்ட் பண்றது வந்து 265 பில்லியன் யுஎஸ் டாலர். இவங்க வந்து எடுக்குறாங்க. 3.4% சிஜிஆர் வந்து கிடைக்குது அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்றாங்க. ஸோ, இப்ப பிசினஸ் வந்து இன்னும் பிசினஸே அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இப்ப இதுல வந்து இவங்களோட டெஸ்டிங் தான். இவங்களோட கம்பெனில டெஸ்டிங்கோடது தான். ஸோ, இப்ப 2023ல வந்து அ இது 2023ல 223 இருந்தது. 2028ல வந்து 2065 பில்லியனா வரப்போகுது. இதுல மார்க்கெட்ல எங்க யாரெல்லாம் ஒரு ரொம்ப இன்டர்நேஷனல் லெவல்ல கீ பிளேயர்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இவங்க எல்லாருமே வந்து கீ பிளேயர்ஸ். இவங்க எல்லாரும் தான் காம்படிட்டர்ஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல. இந்தியா லெவல்ல வேற நெறைய பேர் இருக்கலாம். பட் இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ரொம்ப கீ பிளேயர்ஸா அவங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த கம்பெனிய பத்தி தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். இந்த கம்பெனியோட நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, 2012லேருந்து கிராஜுவலா இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. பெரிய ஸ்லக்கிஷ்ன்னு ஒண்ணும் இல்ல. இன்கிரீஸ் ஆயிருக்கு. 2015ல ஒரு ரூ. 9,00,00,000 குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 10 கோடின்னே வச்சுக்கலாமே. 10 கோடி 10 11 கோடியா? ஆமா ரூ. 11,00,00,000 குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்கிரீஸ் ஆயிட்டு 2019 எவ்ரி 4 இயர்ஸ் 2020ல வந்து ஒரு ரூ. 30,00,00,000 குறைஞ்சிருக்கு. ஸோ, அப்ப வந்து 5 வருஷம் கழிச்சு திருப்பி அந்த இம்பாக்ட் இருக்கு. அப்ப 2025ல தான் குறையும்னு நம்ம ஒரு சும்மா ஒரு இது போட்டுக்குவோம். ஒரு யூகம் பண்ணிக்குவோம். எல்லாத்துலயும் நம்ம ப்ரொஜெக்ஷன் குடுக்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் இவங்க வந்து கிராஸ் ப்ராஃபிட் வந்து இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ரூ. 94,00,00,000 இந்த வருஷம் எடுத்திருக்கிறாங்க. அது போன வருஷத்த காட்டிலும் ரூ. 14,00,00,000 கூட. கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 1% கூட எடுத்திருக்கிறாங்க. போன வருஷத்த காட்டிலும். இந்த வருஷம் 30% எடுத்திருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரூ. 6,00,00,000 நெட்டா கூடியிருக்கு. ரூ. 6,00,00,000 நெட்டா கூடி, இப்ப வந்து
ரூ. 47,00,00,000 இவங்களால நெட் ப்ராஃபிட் எடுக்க முடியுது. என்ன சார் இவ்வளவு கம்மியான நெட் ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய கம்பெனியா அப்படின்னா, நம்ம முதல்ல ஸ்க்ரீன் அவுட் பண்ணக்கூடிய நம்மளுடைய ரூலே என்ன அப்படின்னு சொன்னாக்க, இவங்களுடைய பிசினஸ் வந்து நம்ம நம்ம கம்பெனி டோட்டல் சேல்ஸ் பிசினஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ரூ. 250,00,00,000க்கு மேல வந்தா தான் ஓரளவுக்கு அவன சஸ்டெய்னபிலிட்டிய நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா கஷ்டம். ஸோ, அப்ப அதுதான் என்னுடைய ரூலா நான் வச்சிருப்பேன். இந்த கிரஹம் மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் ஃபண்டமெண்டலா எங்களுக்கு அப்படியே படிக்கும்போதே அப்படி அந்த மெத்தடுக்குள்ளயே போயிட்டோம். அதனால தான் வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இபிஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, 21.37 இருக்கு ஏர்னிங் பெர் ஷேர். டிடிஎம் வந்து எவ்வளோ குடுக்குறான்? 17.96 தான் குடுக்குறான். டிவிடெண்டும் குடுக்குறாங்க 9%. இவங்களுடைய 9%ன்னு குடுத்துட்டாங்கன்னாக்க எவ்வளோ? ஃபேஸ் வேல்யூ வந்து ரூ. 2. அப்ப 9ன்னா 10%ன்னு வச்சுக்குவோமே, கிட்டத்தட்ட ஒரு 20 பைசா டிவிடெண்ட் குடுத்துடுறாங்க. டிவிடெண்ட் ஈல்டு இங்க 47 பைசா 47% 0.4% அப்படின்னு குடுத்துருக்காங்க. 0.4%ன்னா 10%ன்னா 20 பைசா ஏதோ ஒரு அமௌண்ட் குடுத்துடுறாங்கன்னு வச்சுக்குவோம். இவங்களுடைய புக் வேல்யூ பார்த்தோம்னா 133 இருக்கு. புக் வேல்யூ 131 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் வந்து பார்த்தோம் கேப்பிட்டல் எம்ப்ளாய்டு 24 இருக்கு. ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18% இருக்கு. ஸோ, இப்ப நெட்டா வந்து 18% இவங்களால ப்ராஃபிட்ட தக்க வச்சுக்க முடியுது. ஈக்விட்டிக்கு உண்டான ஷேர தக்க வச்சுக்க முடியுதுன்னா, பிசினஸ் வந்து நல்ல பிசினஸ் நல்லா போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாரி ஸ்டாக் பிஇ வந்து பார்த்தோம்னாக்க 24 ஆனா இண்டஸ்ட்ரி பிஇ பாருங்க 40. இண்டஸ்ட்ரி பிஇ 40. இன்னைக்கு புக் வேல்யூ வந்து 3.28 இருக்கு. ஆனா 3.28 அப்படி நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஹை வந்து 623 போயிருக்கிறான். ஹை 623 போயிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, இந்த 133ங்கிறது கிட்டத்தட்ட 4 மடங்கு. 4க்கு போயிட்டு இறங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில தான் இத நம்ம பார்க்குறோம். 4 டச் பண்ணிட்டு இறங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில தான் இத பார்க்குறோம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் லோ வந்து 283 வச்சிருக்கிறான். அப்ப இந்த தடவ எவ்வளவு இறங்க போறாங்கிறத டெக்னிக்கலா நம்ம பார்த்துக்குவோம். எவ்வளவு இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லாட்டி இறங்காம அப்படியே ஏற போறானாங்கிறத டெக்னிக்கலா நம்ம பார்த்துக்குவோம். இது அப்ப பிசினஸ் நல்லா இருக்கு, கம்பெனி நல்லா இருக்கு, பிசினஸ் மாடல் நல்லா இருக்கு. இதுவரைக்கும் கம்பெனி வந்து ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டு வராங்க. ஏன்னா இதோட அவேர்னஸ் நம்ம வந்து ரொம்ப பெருசா நம்ம பார்க்கணும். சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் நெறைய பேர் இந்த மாரிலாம் எடுத்துக்கிறாங்களா? அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். அதே மாரி காம்படிஷன்ஸ்ல வந்து நெறைய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குறாங்க. நம்ம இதலோட பியர் கம்பேரிசன் பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், இதுல வராது. இதுல போடுறது சரி கிடையாது. இதுல தப்பு தப்பா வருது. நம்ம வேற இங்க தான் பார்க்கணும். இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இங்க எடுத்து வச்சிருக்கிறேன். இவங்க இந்த பியர் கம்பெனிஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. டேவிஸ் லேப் வந்துடுறான், சைஜின் இன்டர்நேஷனல் வந்துடுறான். சைஜின்லாம் சும்மா ஒரு ரூ. 300, ரூ. 350 இருக்கும்போதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கெல்லாம் அது எங்கேயோ ஓடி போயிருச்சு. ஆ ஆரத்தி ஃபார்மா லேப் வந்திருக்கிறான். ஆ இப்படி வந்து நெறைய இருக்கு. இதெல்லாம் வந்து டேவிஸ் லேப்பும், சைஜின், ஆரத்தி இது 3த்தையும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். மிச்சத அனலைஸ் பண்ணிட்டு நான் வச்சிருக்கிறேன். இப்படிப்பட்ட இந்த கம்பெனிக்கு வந்து அம் எக்ஸ்பென்சஸ்லாம் என்ன எப்படி பண்றான்னு பார்ப்போமே. மெட்டீரியல் காஸ்ட்டு குறைஞ்சிருக்குங்க. மார்ச் மாசத்துக்கு மெட்டீரியல் காஸ்ட்டு குறைஞ்சிருக்கு. மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1% கூடி இருக்குன்னு வச்சுக்குவோம். எம்ப்ளாயி காஸ்ட்டு 1% கூடியிருக்கு. இது நார்மல். அதர் காஸ்ட் வந்து ஒரு 3% கூடியிருக்கு. அப்ப மெட்டீரியல் காஸ்ட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில குறைஞ்சிருக்கு. அந்த அட்வான்டேஜ் ப்ராஃபிட்ல ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா, இவங்க ஆர்&டி கம்பெனிங்கிறதுனால ரிசர்வ்ஸ் வந்து நெறைய வச்சுக்கணும். சரி இது வந்து அடுத்தவங்களுக்காக மாத்திரம் தான் பண்ணணுமான்னா, இல்ல. இவங்களே கூட ஏதாவது ஒரு பிசினஸ் மாடல் ஐடியாவுக்கு வந்து போட்டு வச்சுக்கிட்டு, அதுக்கு உண்டான ப்ராடக்ட், அதுக்கு உண்டான ரிசர்ச்ன்னு போட்டு பேட்டர்ன் எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட இவங்க பேட்டர்ன சேல்ஸ் பண்ணலாம். அந்த மாரியானது இருக்கும். அதுக்கு வந்து ஆர்&டி வந்து நெறைய தேவைப்படும். ஆர்&டி சேர்த்துக்கிட்டே வந்தாங்கன்னா, இப்ப நம்ம சொல்ற மாரி அவங்களோட இண்டிவிஜுவல் பேட்டர்னுக்கே நெறைய இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பாரோயிங்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னாக்க, லாங் டெர்ம் பாரோயிங் வந்து ரூ. 7,00,00,000 தான் இருக்கு. ரிசர்வே ரூ. 290,00,00,000 இருக்கு. லாங் டெர்ம் பாரோயிங் வந்து செப்டம்பர் வரைக்கும் ரூ. 7,50,00,000 இருக்கு. ஷார்ட் டெர்ம் பாரோயிங் வந்து ஒரு ரூ. 12,00,00,000 இருக்கு. நான் 0.88 ரவுண்ட் அப் பண்ணி 12ன்னு நான் சொல்லிட்டேன்.
ஸோ, இப்ப ஷார்ட் டெர்ம் பாரோயிங்ஸ் அட்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள அடைச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. லாங் டெர்ம் பாரோயிங்ஸ் தான் நிக்கும். ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் என்ன இருக்கு? ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் வந்து எதுவுமே இல்ல. அப்படியே இருக்கு. இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் மாத்திரம் தான் 10 இருக்கு. அப்ப இவன் இவ்ளோ தூரம் இருக்கு இருக்குன்னு இது செப்டம்பர்ல இங்க காட்டிக்கிட்டு இருக்குது. ஆனுவலைஸ்ல தான் வரும்போது வரும். லேண்ட் வந்து இங்க ரூ. 2,00,00,000 இருக்கு. பில்டிங் வந்து ரூ. 65,00,00,000 ஆல்ரெடி இருக்கு. பிளான்ட் அண்ட் மிஷினரி இதெல்லாம் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ்ல இருக்கு. புதுசா நமக்கு வந்து எதுவும் ஆட் ஆகல. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்து என்ன புதுசா வந்து இங்க வந்து ஒரு ரூ. 1,00,00,000 பில்டிங் ஆட் ஆயிருக்கு. பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து ஒரு ரூ. 23,00,00,000 பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கி போட்டிருக்கிறாங்க. எக்யூப்மென்ட் ஒரு ரூ. 30,00,000 புதுசா எக்யூப்மென்ட் வாங்கியிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் வந்து ஒரு ரூ. 5,00,00,000 அடிஷனலா ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்னிச்சர் வந்து ரூ. 1,00,00,000 ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் இப்படித்தான் இருக்கு. நல்லா இருக்கு. அதர் அசெட்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். இன்வென்டரீஸ், ட்ரேட் ரிசீவபிள் இதெல்லாம் வந்து பில் செட்டில் பண்ண வேண்டியது. அது வந்துரும். அது பாட்டு வந்து வந்துட்டுருக்கும். ஸோ, இப்ப பேலன்ஸ் ஷீட்லயும் வந்து ஜெனரல் ரிசர்வ் நம்ம பார்க்குறோம். அசெட் பார்க்குறோம். அசெட் எல்லாமே நெறைய ஓன் அசெட்டே வச்சிருக்கிறாங்க. ஜெனரல் ரிசர்வ் வந்து ரூ. 276,00,00,000 மார்ச் மாசம் குளோசிங்லயும், செப்டம்பர் மாசம் குவார்ட்டர் குளோசிங்ல ரூ. 290,00,00,000க்குமாக இருக்கு. இப்ப இவங்களோட இந்த ப்ராஃபிட் எவ்வளோ ரூவா ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல கேஷ் ஃப்ளோ நம்ம பார்க்கும்போது, இன்கம் ஃப்ரம் ஆப்பரேஷன்ல ரூ. 94,00,00,000 இருக்கு. அதுக்கப்புறமா டிப்ரிசியேஷன் இதுல வந்து பார்த்தோம்னா, டிப்ரிசியேஷன் கழிச்சிருவாங்க. ஆனா ஆக்சுவலா அது இன்டர்னலா உள்ள கேஷா சுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ, அப்ப அந்த டிப்ரிசியேஷன உள்ள கொண்டு வருவாங்க. உள்ள கொண்டு வந்தா அது 120,00,00,000 கழிச்சிட்டு அத திருப்பி கொண்டு வருவாங்க. அப்ப 47,00,00,000 அந்த ரூ. 31,00,00,000 சேர்த்துறணும். அப்ப ரூ. 78,00,00,000 அப்படித்தான் நம்ம வந்து கேஷ் ஃப்ளோவுக்கு நம்ம பார்க்கணும். இப்ப கேஷ் ஃப்ளோ வந்து அந்த மாரி கால்குலேஷன் பண்ணும்போது ரூ. 87,00,00,000 ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல மாத்திரமே வந்திருக்கு. ஆனா, நெட் கேஷ் ஃப்ளோ பாருங்களேன், ப நல்லா கூடியிருக்கு. பிளஸ்லயே இருக்கு. அதுவும் டபுள் டிஜிட்ல வந்துருச்சு. ஸோ, அப்ப ரூ. 87,00,00,000 ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோலேருந்து வந்தது. டபுள் டிஜிட்ல நெட் கேஷ் ஃப்ளோ கையில சுத்துற மாரி வச்சிருக்கிறாங்க. அப்ப ஃபினான்ஷியலா கமாண்டிங்கா இருக்கு. ஏன்னா, இவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கம்மியா தான் இருக்கு. இப்ப இத பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. பிக்ஸட் அசெட்ஸ் வந்து ஃபர்தரா வந்து ரூ. 49,00,00,000 இந்த வருஷம் வாங்கியிருக்கிறாங்க. பிக்ஸட் அசெட்ஸ் சோல்டு ஒரு ரூ. 24,00,000 சரி அத விட்டுருவோம். இன்ட்ரஸ்ட் ரிசீவ்டு 1 பாக்கி எதுவுமே இல்ல. அதர் இன்வெஸ்டிங் ஐட்டம் மாத்திரம் தான். ஸோ, இப்ப பிக்ஸட் அசெட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அங்கே பேலன்ஸ் ஷீட்ல ஆட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் இப்ப புதுசா வந்து எந்த பாரோயிங்ஸும் இல்ல. ஆல்ரெடி இருந்தது தான். ரீபேமெண்ட் ஒரு ரூ. 5,00,00,000 பண்ணியிருக்கிறாங்க. அது பேலன்ஸ் ஷீட்லயுமே பார்த்தோம். இன்ட்ரஸ்ட் பெய்டு வந்து ஒரு ரூ. 89,00,000 இருக்கு. டிவிடெண்ட் பெய்டு ஒரு ரூ. 4,00,00,000 4,50,00,000 டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. அப்ப கேஷ் இவ்வளோத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு வேற எதுவும் இல்ல. கடன் வாங்கல. இருக்கிற கடன அடைச்சிருக்கிறாங்க. அசெட் அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கி போட்டிருக்கிறாங்க. வாங்கி போட்டத கழிச்சது போக, கையில இவங்களுக்கு ஒரு ரூ. 19,00,00,000 சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த வகையில கம்பெனி வந்து தன்னுடைய கேஷ வந்து எஃபிஷியன்ட் பொசிஷனுக்கு எஃபிஷியன்ட்டா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. கையில இவங்களுக்கு ரிசர்வ் கையில ஹார்ட் கேஷா ரிசர்வே இவ்வளோ ரூவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி கொண்டு வருது. ஸோ, அப்ப அது அந்த வகையில வரைக்கும் பாசிட்டிவா இருக்கு. இப்ப டெப்டார்ஸ் டேஸ் வந்து 102 நாள்லருந்து 93 நாளா இருக்கு. இன்வென்டரி டேஸ் வந்து ஏன்னா இவங்களுக்கு ஒவ்வொரு ரிசர்ச்சுக்கும் வேற வேற மாதிரி வரும். அது ரிசல்ட் மாறிருச்சு அப்படின்னு சொன்னாக்க, திருப்பி அவங்க இனிஷியேட் பண்ற மாரி இருக்கும். அதனால இன்வென்டரி டேஸ் வந்து முன்ன பின்ன இருக்கும்னு வச்சுக்குவோமே. வாங்குறத வந்து எவ்வளோ நாளைக்கு அ பே பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 4 மாசம் எடுத்துக்கிறாங்க பே பண்றதுக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளும் 160 நேச்சுரலா புரிஞ்சுக்க முடியுது. ஆர்&டிங்கும்போது டைம் வந்து முன்ன பின்ன ஆகத்தான் செய்யும். நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்ம ரிஜிட்டா நம்ம இந்த இடத்துல ஆர்&டில சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் நம்ம வந்து கேப்பிட்டல் எம்ப்ளாய்டு 24%ன்னு பார்த்துருக்குறோம். ஸோ, இப்ப கம்பெனிய பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு. என்ன நமக்கு வந்து பார்த்தோம்னாக்கா 1000,00,00,000 2,000,00,00,000ன்னு பார்த்துட்டு இருந்த இடத்துல 300,00,00,000 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இவ்வளோதான் வித்தியாசம். பிசினஸ் மாடலும் நல்லா இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்மளுடைய டிக்கெட் ஆப்பருடைய
இது வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ரெட் ஃபிளாக் லோவா இருக்கு. என்ட்ரி பாயிண்ட் ஆவரேஜா இருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையா இருக்கு. குரோத் ஆவரேஜா இருக்கு. வேல்யூவேஷன் ஹையா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸஸ் லோவா இருக்கு. அப்படின்னு இவங்க போட்டுட்டாங்க. இப்ப ஃபோர்காஸ்டிங்ல வந்து அனாலிசிஸ்ட் சஜஷன்ஸ் என்ன 100% சஜஷன் குடுக்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியுது பிபி ரேஷியோ வந்து 3.43ல இருக்கு. இது வந்து பிஇ ரேஷியோ இதுக்கும் அந்த சைட்டுக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறது ஆனுவலைஸ் பண்ணியிருக்கிறாங்களா? இல்லாட்டி கரண்ட் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. 20 இருக்கு. செக்டார் பிபி 5 இருக்கு. செக்டார் பிஇ வந்து 48 இருக்கு. ஸோ, அப்ப இவங்கள பிபிலயே இன்னும் வந்து ஒரு 2 பாயிண்ட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஇ வந்து கிட்டத்தட்ட டபுள் ஆகுறதுக்கே வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்ப இந்த அளவுக்கு பிசினஸ் ஒழுங்கா போயிருச்சுன்னா, இது மேல இன்கிரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்ட கிராஷ் பண்ணாம இருந்தாங்கன்னா, இது ஃபர்தரா மேல ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப இவங்களுடைய ஹோல்டிங்க பார்ப்போம். ஹோல்டிங்ல பார்த்தோம்னா, செப்டம்பர் வரைக்கும் இவன் ஜூன் மாசம் ஏத்தினத வந்து செப்டம்பர் வரைக்கும் இவன் இறக்கவே இல்ல. 0.02% இன்கிரீஸ் வேணா பண்ணியிருக்கிறான் எஃப்ஐஐ. அப்ப எஃப்ஐஐ வந்து இன்னும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, இந்த கம்பெனி பேர்ல ஹோப் இருக்கு. கிட்டத்தட்ட 6 மாசமா ஹோப் இருக்கு அப்படிங்கிறதுல அவன் தெளிவா 3 மாசமா ஹோப் இருக்குன்னு தெரியுது. போன செப்டம்பர்லேருந்து டிசம்பர்ல பாருங்களேன் 2.28 போன செப்டம்பர்ல 0.49லேருந்து இந்த செப்டம்பருக்கு வந்து 1 வருஷத்துல 2.74 வரைக்கும் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிறான். ஸோ, அப்ப எஃப்ஐஎஸ்ன்னு அந்த கம்பெனி பேர்ல ஹோப்ல இருக்கிறான். நம்ம எஃப்ஐ ட்ரெண்டோட நம்மளும் சேர்ந்து போனோம்னா ஓரளவுக்கு காசு பார்த்துக்கலாம். ப்ரொமோட்டர்ஸ் வந்து 37% ப்ரொமோட்டர்ஸ் அவ்வளோ ஸ்டாக்கும் அன்பிளெஜ்டா இருக்கு. அதனால இந்த கம்பெனிக்கு வந்து இப்போ வரைக்கும் நமக்கு பாசிட்டிவாவே இருக்கு. கிரேடிங்கும் நல்லா இருக்கு. நம்ம பொறுத்தவரைக்கும் டவுன் ட்ரெண்டு தான். ஏன்னா, அங்கேயே பார்த்துட்டோம் 625லேருந்து கிட்டத்தட்ட இப்ப 434க்கு வந்துகிட்டு இருக்கு. இவங்க வந்து பிஇ ரேஷியோவ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களான்னாக்க, இப்ப வந்து ஸ்ட்ராங் செல் ஜோன்ல தான் இருக்கு. கெயின்ஸ வந்து அறுவடை பண்ணியிருக்கிறாங்க. இப்ப ரிசல்ட் வரும்போது மாறலாம். மார்ச் மாசம் அடிச்சுட்டு திருப்பி கூட ஏறலாம். அத மாரி இருக்கலாம். ஸோ, அப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இங்க பாருங்களேன் இப்ப டிடிஎம் பிரைஸ் டூ புக் வந்து 9.7 அப்ப இது வந்து கொஞ்சம் கீழ மாடரேட்டா இறங்கிட்டு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி பிபில என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பிபிய பார்க்கறதுக்கு முன்னாடி செக்லிஸ்ட் பார்ப்போம். செக்லிஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். கம்பெனி ஹாஸ் பீன் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் குரோத் இன் லாஸ்ட் 8 குவார்ட்டர்ஸ். 8 குவார்ட்டரா கன்டினியூஸா குரோத் இருக்கான்னு கேட்டா, இல்லைன்னு சொல்றான். அது உண்மையா? அப்படின்னு பார்ப்போம். எதுல குரோத்து? கன்சிஸ்டன்ட் குவார்ட்டர்ஸ். 8 குவார்ட்டர்ல இருக்கான்னு பார்க்குறான் குரோத்து. 8 குவார்ட்டர்ல தான் இருக்கே! செப்டம்பர்ல குறைஞ்சு போச்சா? செப்டம்பர்ல குறைஞ்சு போச்சு. அதனால அது நெகட்டிவ் ஆயிருச்சு. சரி. கம்பெனி ட்ரெண்ட் லைன் ஸ்கோர் வந்து டியூரபிலிட்டி ஸ்கோரு அவன பொறுத்தவரைக்கும் இல்லைங்கிற சின்ன கம்பெனி இப்ப தான் மேல ஏறிக்கிட்டு இருக்கு. நம்ம கீழ வாங்கி போடுறது தான் புத்திசாலித்தனம். லோ டெப்ட், பாசிட்டிவ் நெட் கேஷ் ஃப்ளோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சேல்ஸ் குரோத் வந்து லாஸ்ட் 8 குவார்ட்டரா வந்து கன்சிஸ்டன்ட்டா மேல ஏறி இருக்கா அப்படின்னு சொன்னா, அதுல இல்லைங்கிறான். அது வந்து நமக்கு இங்க வந்து என்ன பண்ணியிருக்கு? செப்டம்பர்ல தான் சேல்ஸ் குரோத்தே குறைஞ்சு போயிருக்கே. செப்டம்பர்லயே குறைஞ்சிருக்கு. பிளஸ் வந்து டிசம்பர் 22லயும் ஒரு இது குறைஞ்சிருக்கு. கன்டினியூஸா ஏறல அப்படிங்கிறது தான் கணக்கு. அத பத்தி நம்ம அத பத்தி யோசிக்க வேண்டியதில்ல. அ ஸ்ட்ராங் ஆர்ஓஇ இருக்கு. அதே மாரி ஜெனரேட்டிங் இன்கிரீசிங் கேஷ் ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ். அதுவும் நல்லா இருக்கு. எஃப்ஐஎஸ் நல்லா இருக்கு. பியர் கம்பேரிசன பொறுத்தவரைக்கும் இது நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத செக்லிஸ்ட் வந்து பார்த்துட்டுருக்கோம். ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. ஆனா, இப்ப இறங்கிட்டு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இதோட புரிதலுக்குள்ள நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப பிஇய பொறுத்தவரைக்கும் இங்க இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்ப பிபிய பொறுத்தவரைக்கும் எங்க இருக்குன்னு பார்ப்போம். பிபிய பொறுத்தவரைக்கும் இதே சென்டருக்கு வந்திருக்கு. இங்க கிரீனுக்கு வந்துருச்சுன்னா, ரிசல்ட் நல்லா வர ஆரம்பிச்சுருச்சுன்னா, டபக்குன்னு வாங்க ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கு ஏத்த மாரி நம்மளும் வந்து இது ஐடியா பண்றோமா இல்லையாங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ, இப்ப இப்படிப்பட்ட இந்த கம்பெனிக்கு வந்து டெஸ்டிங் அண்ட் அனாலிசிஸ் தான் வந்து ஃபுல்லா வருது. அதுக்கப்புறம் வந்து ரூ. 31,00,000 இதிலிருந்து வந்திருக்கு.
ரூ. 31,00,000 எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ்லேருந்து வருது. அப்ப எக்ஸ்போர்ட் பண்றாங்க மார்க்கெட்டு. ஃபாரின்லயும் பண்ணி குடுக்குறாங்க பார்த்தீங்களா? ஃபாரின்ல வந்து கிட்டத்தட்ட 25% ஃபாரின் ரெவென்யூ இருக்கு. ஃபாரின் கண்ட்ரீஸ் 25% இருக்கு. ஏர்னிங்ஸ் பார்த்துட்டு நேரா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ள போயிருவோம். ஆனுவலைஸ் பண்ணிக்குவோம். இங்க வந்து கரண்ட் இப்ப வந்து செப்டம்பருக்கு உண்டான இது கிட்டக்க இங்க இருக்கும். இப்ப வேல்யூவேஷன பொறுத்தவரைக்கும் எல்லாமே மேல தான் இருக்கு. ஏர்னிங் ரேஷியோ மேல இருக்கு. சேல்ஸ் ரேஷியோ எல்லாமே மேல இருக்கு. பிரைஸ் டூ புக் இது வந்து பழசு. இதுதான் புதுசு. 3.36 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. கடன பொறுத்தவரைக்கும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எல்லாமே 0.0, 0.0, 0.04, 53 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கிறதுனால, ஆல்மோஸ்ட் இது டெப்ட் ஃப்ரீ கம்பெனின்னு நம்ம சொல்லலாம். இதோட புக் வேல்யூ வந்து பார்த்தோம்னா 137. இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட நம்ம டெக்னிக்கல்ஸ நம்ம போய் பார்ப்போம். முதல்ல வந்து 1 மந்த்துக்கு வச்சுக்குவோம். 1 மந்த்ல வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, 1 மந்த்து அப் ட்ரெண்ட்ல இருந்தது. இப்போ வந்து கட் பண்ணியிருக்கு. எத? நம்ம டன்ஜன் சேனலோட 50% கட் பண்ணியிருக்கு. இது திருப்பி கீழ வந்து இப்படி இறங்க போகுதா? இல்லாட்டி மேல ஏறப் போகுதான்னு தெரியல. நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், இதுல வந்து மந்த்லி அ டே மந்த்லி கேண்டில் எடுத்து வச்சுக்கிட்டு, கீழேருந்து அப்படியே எடுத்து ஃபிபனாசி வந்து இத போட்டிருக்கிறேன். எது? ட்ரெண்ட் பேஸ்டு பேஸ்டு ஃபிபனாசி போட்டிருக்கிறேன். அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கு. இப்ப நம்ம வந்து இத வந்து என்ன பண்ணணும், ரீட்ரேஸ்மென்ட்க்கு இங்கேருந்து போடணும். இங்கேருந்து இப்படி ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு வச்சுக்குவோம். ஆனா இது இறங்கிட்டு ஏறும்போது தான் நம்ம பார்க்கணும். இப்படி போட்டுக்குவோம். இப்படி போட்டுக்கிட்டோம்னாக்க இப்படி போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இவன் இத உடைச்சு மேல ஏறப் போறானா இல்லையாங்கிறது. சரி கீழ இறங்குறான்னாக்க எவ்வளோ இறங்குவான்? 6.18 வரைக்கும் வருவான். இது கொஞ்சம் குழப்புதுல்ல, இங்க இருக்கு. அ 0.5 உடைச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. இல்ல 0.38ஓட திரும்புறான். இது ரிவர்ஸ். 0.38ஓட இல்ல இது ரிவர்ஸ் குழப்புது. அதனால இத டெலீட் பண்ணி விட்டுருவோம். நம்ம இங்கேயே வச்சுக்குவோம். இப்ப இவன் வந்து எங்க வரைக்கும் வர்றதுக்கு இருக்கு? 0.618 வரைக்கும் வரணும். ஏன்னா 1.618 டச் பண்ணிட்டான்னா, அப்ப 0.618 வரைக்குமோ, 1 வரைக்குமோ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி 1 வரைக்கும் இறங்குறான்னா, ரூ. 379 கிட்டக்க இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப கரண்ட் பிரைஸ்ல இருந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ரூ. 70, 80 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் உடைச்சுட்டான் அப்படின்னு சொன்னாக்க, இங்க வந்து எவ்வளோ தூரம் இத ரீசெட் பண்றான்னு வச்சுக்குவோம். இந்த ட்ரெண்ட அவன் ரீசெட் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், இவன் வந்து 0.38 வரைக்கும் கூட இறங்கலாம். ஆனா அது இப்ப இறங்குமாங்கிறது எனக்கு தெரியல. மார்க்கெட் கிராஷ்ல வேணா சொல்லலாம். மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போகுதுன்னாக்க, அவ்வளோ தூரத்துக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்ல. 378 இந்த ரேஞ்சு கிட்டக்க இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது வந்து கீழ இறங்கிட்டு அப்படியே டர்ன் ஆனாலும் சரி, இல்லாட்டி மேல அப்படியே 1க்கு வந்துட்டு அப்படியே டர்ன் ஆனாலும் சரி, நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கிறது மார்ச் மாசத்த ஒட்டி என்ட்ரி எடுத்துக்கணும். இதுல நம்ம ஒண்ணு பார்க்காம போயிட்டோம். குவார்ட்டரோட பிசினஸ் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், சேல்ஸ் வந்து 82, 72 வந்திருக்குல்ல. டிடிஎம்மே பார்த்தோம்னா 312 தான். 312க்கு கிட்டத்தட்ட 150, 154 வந்து பேக்கப் பண்ணிட்டாங்க. அப்போ 50% இதுல 50%ன்னா எல்லாத்துலயும் 50% இருக்கும். அதனால ட்ரெண்ட் வந்து இவங்களுக்கு நல்லா போய்க்கிட்டு தான் இருக்கு. அ மேல ஏறும்ங்கிறது தான் என்னோட நம்பிக்கையாவும் இருக்கு, புரிதலாவும் இருக்கு. இப்போ 1, 2, 3 ஸ்டெப்ஸ் போட்டாலும் 3 போயிருக்கு. கீழ சைக்கிள் வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டா கூட, இத செகண்டுன்னு எடுத்தோம்னா கூட, இன்னொன்னு வந்து இங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவனுடைய புக் வேல்யூ நம்ம வந்து 134 பார்த்தோம். 134 பார்த்தோம். செப்டம்பர் வரைக்கும். செப்டம்பர் 2023 வரைக்கும் 134 பார்த்தோம். அப்ப 134ன்னு வச்சுக்குவோமே, 134 இன்டூ 4 போட்டோம்னா கூட 600 சொச்சம் தானே வருது. 134 இன்டூ 4 134 இன்டூ 4 போட்டோம்னா ரூ. 536 வருது. அ இவங்களோட இண்டஸ்ட்ரி பிஇலாம் நம்ம பார்த்தோம்னாக்க 8, 10ன்னு போய்க்கிட்டு இருக்கிறான்.
இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தோம்னாக்க 8, 10ன்னு போயிட்டுருக்கிறான். இவன் ஸ்மால் கேப் ஹை ரிஸ்க். இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தோம் இது பிபி பார்த்தோம்னா 5.5 போயிட்டுருக்கிறான். ஸோ, அப்ப அதே 5 இவன் ஆல்ரெடி போயிட்டான்னு நெனைக்கிறேன். 134 இன்டூ 5 போட்டோம்னா 670 அது தொடல அவ. 670 தொடல. அப்ப இவன் வந்து இனிமே 5 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னே வச்சுக்குவோமே. 5 தொடட்டுமே. யார் வேண்டான்னா. 5 தொட்டான் அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு வந்து கிட்டத்தட்ட 5 தொட்டான்னா 670 வரைக்கும் போகணும். இப்போ வந்து அப் வந்து 620 வரைக்கும் தான் வச்சிருக்கிறான். இனிமே அடுத்து வரக்கூடிய இடத்துல புக் வேல்யூ இன்கிரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கங்க. எவ்வளவு இன்கிரீஸ் ஆகுதோ, அதே அளவுக்கு இங்கேயும் இன்கிரீஸ் ஆகும். அந்த வகையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப இவன் பிசினஸ் மாத்திரம் ஒழுங்கா குடுத்துட்டான்னா, இங்க வரைக்கும் 38 வரைக்கும் வந்து ரீசெட் ஆகணும்னு அவசியம் இல்ல. பிசினஸ் ஒழுங்கா குடுக்கலைன்னாக்க 38 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால, நம்ம என்ன பண்ணணும், பிப்ரவரி முடியட்டும். பிப்ரவரியில ஏறக்கூடியத ஃபேக்குல ஏறக்கூடாது. நம்ம இங்க இந்த பாயிண்டோட ரூ. 500 வரைக்கும் ஏறிட்டு ரூ. 500 ரூ. 510 வரைக்கும் ஏறிட்டு டபுள் டாப் வச்சு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. கீழ 2.3 வரைக்கும் அடிச்சுப்புடுவாய்ங்க. ஸோ, அப்ப எங்க வரைக்கும் ஏறுதுன்னு பார்ப்போம். எங்க வரைக்கும் ஏறுதுன்னு பார்த்துட்டு, அதுக்கு ஏத்த மாரி நம்ம பார்ப்போம். அப்ப 260 வரைக்கும் 2க்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிருவாய்ங்கன்னு நெனைக்கிறேன். 2.5 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணான்னாக்க, கிட்டத்தட்ட 268 அங்கிட்டு ஒரு 70 ரூ. 330 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இவன் கொணந்துரலாம். இந்த இந்த லோ வந்து ரூ. 330 ரூ. 300 ரேஞ்சுல இருக்கு. எங்க வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்றான்னு பார்ப்போம். அ நம்ம பார்த்துட்டு 378ஓட திரும்புறானா, இல்லாட்டி இந்த லோவுக்கு வந்துட்டு அப்புறம் போறானான்னு பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு எடுக்கலாம். மார்ச் மாசத்துக்கு பார்த்துட்டு முடிவு எடுக்கலாம். இப்ப தான் இவன் பெரிய லெவல்ல சைக்கிள்குள்ள வந்துட்டு இருக்கிறதுனால, இவன் ஜனவரி மாசத்துலேருந்து இறங்கினான்னு வச்சுக்கங்களேன், ஏப்ரல் வரைக்கும் பாருங்க இறங்கிட்டு இருந்திருக்கிறான். 2020ல. 2021ல ஜனவரி மாசத்திலிருந்து அப்படியே வந்து மார்ச், ஏப்ரல் வரைக்கும் வந்து இந்த லோவ தொட்டுட்டு திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சுட்டான். மேலே ஏற ஆரம்பிச்சுட்டான். இங்க வந்து அ இப்ப தான் வந்து டிசம்பர் மாசத்துக்கு இங்க வச்சுட்டு, திருப்பி பிப்ரவரி 23க்கு பிறகு ஏற ஆரம்பிச்சுட்டு, திருப்பி ஜனவரிக்கு பிறகு கீழ இறங்கிட்டு இருக்கிறான். இப்ப இங்க பேட்டர்ன்லாம் ஏப்ரல், மேல தான் ஏறுறான். மார்ச் மாசம் முடிஞ்சு. இங்க மாத்திரம் பிப்ரவரி மாசம் இல்ல இங்கேயும் ஏப்ரல் தான் ஏற ஆரம்பிச்சிருக்கிறான். 2023ல ஏப்ரல் தான் ஏற ஆரம்பிச்சிருக்கிறான். அதனால மார்ச் மாசம் லோ எங்க வருதோ நம்ம அங்க வாங்கி போட்டுக்குவோம். அதுவரைக்கும் அவசரப்படவே வேண்டியதில்ல. நன்றி நண்பர்களே!